தங்கமான வீடு நேயர்கள் அனைவருக்கும் வணக்கங்க. உங்களுக்காக ஒரு சூப்பரான வீடு சேலுக்கு கொண்டு வந்திருக்கோங்க. ஆமாங்க, இந்த வீடு பார்த்தாலே உங்களுக்கு அவ்வளோ பிடிக்கும். அந்த அளவுக்கு வீட்டில் இருக்கிற சூப்பரான பிளானிங்கில் இந்த வீடை கட்டி கொடுத்துருக்காங்க. இந்த வீட்டோட ஃபுல் டீட்டெயில்ஸ் பார்க்கலாம்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். அப்போ தான் இந்த மாதிரி வீடு, லோ பட்ஜெட் வீடு, லேண்ட் எல்லாம் போடுறது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வருங்க. இந்த வீடு பார்த்திங்கன்னா 2.25 சென்ட் லேண்ட் ஏரியாவில் ஒரு சூப்பரான பிளானிங்கில் அருமையான எலிவேஷன் ஒர்க் கொடுத்து அதுக்கு பார்த்திங்கன்னா நிறையா ஸ்பாட்லைட் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஒரு சூப்பரான நிறைய வீடுகள் இருக்கக்கூடிய ஒரு லொக்கேஷனில் இந்த வீடு அமைச்சு கொடுத்துருக்காங்க. பில்டிங்கோட பெயிண்ட் பார்த்திங்கன்னா ரொம்ப கசகசன்னு இல்லாமல் ஒரு லைட் அண்ட் டார்க் கலரில் பெயிண்டிங் கொடுத்து வீட்டோட என்ட்ரன்ஸு அவ்வளோ யூனிக்கான டிசைனில் ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க. வீட்டோட மெயின் கேட் பார்த்திங்கன்னா நல்லா ஸ்ட்ராங்கான மெட்டல் கேட் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. மெயின் கேட்டை ஓப்பன் பண்ணி உள்ளே என்ட்ரானதும் நல்ல ஸ்பேசியஸான கார் பார்க்கிங், பெரிய கார் நிப்பாட்டுற அளவுக்கு நல்ல பெரிய கார் பார்க்கிங் கொடுத்துருக்காங்க. ஃப்ளோரிங்க்கு பார்த்திங்கன்னா ஹெவி டியூட்டி பார்க்கிங் டைல்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த கார் பார்க்கிங் ஏரியாலே பார்த்திங்கன்னா வாட்டர் சம்ப், போர் எல்லாமே அமைச்சு கொடுத்துருக்காங்க. சுற்றி நல்லா ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. வீடு நல்ல பெரிய வீடாக இந்த வீட்டோட பிளான் பண்ணி கட்டி கொடுத்துருக்காங்க. அதேமாரி ஸ்டெப்ஸு கீழே பார்த்திங்கன்னா உங்களுக்கு வாஷிங் மிஷின் வைக்கிறதுக்கான ப்ரொவிஷன், யூபிஎஸ் வைக்கிறதுக்கான ப்ரொவிஷன் எல்லாமே கொடுத்துருக்காங்க. இந்த கார் பார்க்கிங் ஏரியாவிலேருந்து மெயின் டோர் ஆக்சஸ் பண்ணுறதுக்கு ஒரு செட் பேக் ஏரியா கொடுத்துருக்காங்க. 3 ஸ்டெப்ஸ் ஏறி அந்த செட் பேக் ஏரியா உள்ளே போயிட்டு அதிலிருந்து மெயின் டோரை ஆக்சஸ் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க. மெயின் டோருக்கு முன்னாடி மேட் ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. அதேமாரி ஸ்டெப்ஸுக்கு கிரானைட் கல் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த வீட்டோட நிலவு கதவும் நல்ல ஸ்ட்ராங்கான தீக்குட்டில் ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க. ஒரு சூப்பரான டிசைனில் மெயின் டோரை ஓப்பன் பண்ணி உள்ளே என்ட்ரானதும் நல்ல ஸ்பேசிஸான உங்களுக்கு ஒரு செட் பேக் ஏரியா கொடுத்துருக்காங்க. செட் பேக் ஏரியாவிலேருந்து தான் உங்களுக்கு பெட்ரூம், லிவிங் ஹால் ஆக்சஸ் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க. செட் பேக் மேலே பார்த்திங்கன்னா ஒரு ஹேங்கிங் லைட் கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம பார்க்குறது பார்த்திங்கன்னா சூப்பரான ஒரு லிவிங் ஹாலுங்க. ஒரு டிஃப்ரெண்ட்டான பிளானிங்கில் இந்த பில்டிங்கை ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க. ரூஃப் டாப்பில் பார்த்திங்கன்னா ஒரு ஹேங்கிங் லைட் கொடுத்துருக்காங்க. நிறைய ஸ்பாட்லைட் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. அதேமாதிரி இந்த வீட்டோட ஒன் சைடு வால் ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா மேட் ஃபினிஷில் ஒரு அருமையான ஸ்ட்ரக்சர் கொடுத்து இந்த டிவி யூனிட்டை பயங்கரமான பிளானிங்கில் ஒன் சைட் வால் ஃபுல்லாகவே சூப்பராக அட்ராக்டிவாக ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க. அங்கங்கே உங்களுக்கு ஸ்டோரேஜ் யூனிட் கொடுத்து ஒரு வீட்டுக்குள்ளே வந்தாலும் அவ்வளோ பிடிக்கிற மாதிரி பியூட்டிஃபுல்லாக ரெடி பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி நல்ல ஸ்பேசியஸான லிவிங் ஹாலாக கொடுத்துருக்காங்க. இந்த லிவிங் ஹாலிலேருந்து உங்களுக்கு பெட்ரூம், கிச்சன் ஏரியா எல்லாமே ஆக்சஸ் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம பார்க்குறது கிச்சன் ஏரியாங்க. கிச்சன் ஏரியாவை தான் இந்த வீட்டோட மெயின் ஹைலைட்டான விஷயம். ஆமாங்க, ஒரு லக்ஸூரியான கிச்சன் ஏரியா கொடுத்துருக்காங்க. என்ட்ரன்ஸில் ஹேங்கிங் லைட் ஃபிக்ஸ் பண்ணி சூப்பரான ஒரு தோற்றத்தோட கிச்சன் ஏரியாவை ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா இப்போ நம்ம பார்த்திங்கன்னா இந்த ஏரியாவை நீங்கள் ஒரு ஹைட்டான ஒரு சேர் ஃபிக்ஸ் போட்டிங்கன்னா ஒரு டைனிங் ஏரியாவை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். கிச்சனை பாருங்கள், அப்படியே சூப்பரான மாடுலர் கிச்சனாக, ஃபுல்லி மாடுலர் கிச்சனாக ரெடி பண்ணியிருக்காங்க. இந்த கிச்சனோட டிசைனே எனக்கு பார்க்க அவ்வளோ அட்ராக்டிவாக ரொம்ப பிடிச்சிருக்குங்க. அந்தளவுக்கு நீங்களும் பார்த்தா உங்களுக்கு பிடிக்கிற அளவுக்கு நிறைய கபோர்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க. அதேமாதிரி சிம்னிலாம் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஒரு ஃபுல்லி மாடுலர் கிச்சனாக இந்த கிச்சனை ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க. கிச்சனோட லெஃப்ட் சைடு ஏரியாவில் இந்த வீட்டில் இருக்கிற ஃபஸ்ட்டு மாஸ்டர் பெட்ரூமோட டோர் ஃப்ளஷ் டைப் உட்டன் டோர் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. மெயின் டோர் ஓப்பன் பண்ணி உள்ளே என்ட்ரானதும் நல்ல ஸ்பேசியஸான பெட்ரூமாக ரெடி பண்ணியிருக்காங்க. ஃப்ளோரிங்க்கு வுட் அண்ட் மேட் ஃபினிஷில் ஒரு டைல்ஸ் ஒர்க் பண்ணியிருக்கிறது பார்க்கவே பியூட்டிஃபுல்லாக இருக்குது. அதே மாதிரி ஃபுல்லி கபோர்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஒரு லக்ஸூரியான டிசைனில் இந்த கபோர்ட் ஒர்க் பண்ணது பார்க்கவே அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குங்க. கோல்டன் பேட்டர்னில் பார்டர் ஒர்க் கொடுத்ததெல்லாம் பார்க்கவே அவ்வளோ அழகாக இருக்குது. அதே மாதிரி ட்ரெஸ்ஸிங் யூனிட் தனியாக கொடுத்துருக்காங்க. இந்த பெட்ரூம்லேயும் ஒரு அட்டாச்சு டைல் கம் பாத்ரூம் கொடுத்துருக்காங்க. இந்த பாத்ரூம் பார்த்திங்கன்னா நம்ம ஹோட்டல்ஸ்லாம் நீங்கள் யூனிக்கான டிசைனில் ஒரு மேட் ஃபினிஷில் பாத்ரூம் கொடுத்துருப்பாங்க. அதே மாதிரியேவும் குவாலிட்டி வைஸ் பார்க்கும்போது இந்த வீட்டுக்கு எதுலேயுமே காம்ப்ரமைஸ் வைக்கலாங்க. எல்லாமே பெஸ்ட்டு குவாலிட்டியில் டைல்ஸ் ஒர்க்காக இருக்கட்டும், சானிடரி வேர்ஸாக இருக்கட்டும், எல்லாமே சூப்பரான பிளானிங்கில் இந்த இதை ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த பாத்ரூம் பார்க்கவே அவ்வளோ பீஸ்ஃபுல்லாக இருக்குங்க. இந்த வீடு எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம கோயம்புத்தூர் பாப்பம்பட்டி பிரிவிலேருந்து பாப்பம்பட்டி போகிற வழியில் பீடம்பள்ளி பிரிவுன்ற ஏரியாலேயே ஜஸ்ட்டு பஸ் ஸ்டாண்ட்லேருந்து வாக்கபிள் டிஸ்டன்ஸில் இந்த வீடு அமைஞ்சிருக்குங்க. இப்போ நம்ம பார்க்குறது செகண்ட் பெட்ரூம். இதையும் நல்ல பெரிய மாஸ்டர் பெட்ரூமாக ரெடி பண்ணியிருக்காங்க. அந்த மாஸ்டர் பெட்ரூமுக்கு என்ன யூனிக்கான டிசைனில் டைல்ஸ் ஒர்க் பண்ணியிருந்தாங்களோ சேம் பேட்டர்னில் பண்ணியிருக்காங்க. அதேமாதிரி கபோர்டு ஒர்க்கும் பார்த்திங்கன்னா அவ்வளோ அட்ராக்டிவான செமி மாடுலர் பெட்ரூமாக ரெடி பண்ணி சூப்பரான பிளானிங்கில் இந்த வீட்டை ரெடி பண்ணியிருக்காங்க. 2 பெட்ரூமே மாஸ்டர் பெட்ரூமாக ரெடி பண்ணியிருக்காங்க. இதுலேயும் ஒரு அட்டாச்சு டைல் கம் பாத்ரூம் கொடுத்துருக்காங்க. சீலிங்கில் எல்லா பெட்ரூம்லேயுமே ஸ்பாட்லைட் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க.
இந்த பாத்ரூமோட டோர் பார்த்தீங்கன்னா யூபிவிசி டோர் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. சேம் அதே பேட்டர்னில் இந்த பாத்ரூமையும் நல்லா லக்ஸூரியாக ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க. அதேமாதிரி சானிட்டரி வேர்ஸ் எல்லாமே குவாலிட்டியான மெட்டீரியலில் எல்லாமே ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டாங்க. நீங்கள் வீட்டில் வந்து அப்படியே நீங்கள் யூஸ் பண்ணால் போதுங்க. அதுக்கேற்ற மாதிரி எல்லா ஃபெசிலிட்டிஸும் இந்த வீட்டில் ரெடி பண்ணி கொடுத்துட்டாங்க. சுற்றி நிறைய வீடுகள் இருக்கக்கூடிய ஒரு அருமையான லொக்கேஷனில் இந்த வீடு அமைச்சு கொடுத்துருக்காங்க. இந்த வீட்டோட உங்களுக்கு ஃபுல் டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற காண்டாக்ட் பண்ணி தெரிஞ்சுக்கோங்க. இதே மாதிரி உங்களுக்கு வீடு வேணும் அப்படின்னா நம்ம டிஸ்பிளேயில் இருக்கிற காண்டாக்ட் பண்ணி புக் பண்ணிக்கோங்க. இந்த வீட்டோட ஃபுல் டீட்டெயில்ஸ் டிஸ்கிரிப்ஷனில் இருக்க பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இந்த வீடு சுற்றி பாருங்கள் எவ்வளோ வீடுகள் இருக்குன்னு. நிறைய வீடுகள் இருக்கக்கூடிய ஒரு அருமையான லொக்கேஷனுங்க. இப்போ நம்ம பார்த்த இந்த வீடு பக்கத்து வீடு 2 வீடுமே சேலுக்கு இருக்குது இந்த ஏரியாவில். ஒரு அருமையான லொக்கேஷனுங்க. இங்கேருந்து பார்த்தீங்கன்னா திருச்சி ரோடு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் 3.5 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்குங்க. அதேமாதிரி மெயின் ரோடு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 1/2 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்லேயே மெயின் ரோடு அட்டாச் பண்ணிடலாங்க. அந்த மாதிரி ரொம்ப பக்கத்துலேயே இந்த வீடு அமைஞ்சிருக்கு. நிறைய வீடுகள் இருக்கிற சேஃப் அண்ட் செக்யூர்டான ஏரியாவில் அமைஞ்சிருக்குங்க. 2 வாட்டர் டேங்க் வச்சு கொடுத்துருக்காங்க. ஃப்யூச்சரில் நீங்கள் மேலே வீடு எடுக்கணுனாலும் எடுத்துக்கலாங்க. அந்தளவுக்கு எல்லாமே பில்லர் ஒர்க் கொடுத்து சூப்பராக கட்டியிருக்காங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு ஒரு சூப்பரான வீடியோவில் சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.